சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபைட் சீன் பற்றிய தகவல் லீக் ஆகி வெறித்தனமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன மாதிரி நியூஸுங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அக்டோபர் 10. ஸோ வெறித்தனமான எல்லோரும் வந்து ஒரு காத்திருப்பில் இருக்கோம், எப்படா அது வரும்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் வந்து முக்கியமாக நம்ம பேசக்கூடிய இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை லைட்டாக வந்து டச் பண்ணி கமர்ஷியல் மூவியாக எடுக்கப்பட்டதுனால வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து சூப்பராக நடிக்க வச்சிருக்காப்புல டிஜே ஞானவேல். ஆஃப்டர் கபாலி, ரீசெண்ட் டைம்ஸில் கபாலியில் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். ஸோ நடிச்சிருப்பார்னா அந்த நடிகனாக மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இந்த வேட்டையில் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெயினாக அந்த ஃபைட் சீன் பற்றி பேசும்போது அப்படி வந்து ஒரு ஃபைட் சீன் வந்து இந்த படத்தில் வந்து பிச் பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில சீன்ஸுக்கெலாம் வந்து ரொம்பவே சரி கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் சில ஃபைட் சீன்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்களா. ஏன்னா வந்து அது அப்படியே தத்ரூபமாக இருக்கணும். ஏன்னா கதையில் அந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப வந்து அழகாக வந்து பிளான் பண்ணனால வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ட்ரெயின்லாம் பண்ணி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்களோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு 2 ஃபைட் சீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன் பற்றி சொல்லும்போது அது அப்படி இருக்குங்க. ரஜினிகாந்த் அவர்களை வந்து வெறித்தனமாக பார்க்கலாம். நீங்கள் அந்த தர்பாரில் அந்த ரயில்வே ஃபைட் சீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் ஃபைட் சீன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து அது தேட்டரில் என்ஜாய் பண்ண வேண்டிய மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுமே சரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நான்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இந்த வேட்டையனில் வந்து ஒரு ஃபுல் ட்ரீட் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஃபைட் சீன்ஸ் வந்து அன்பறிவு கொரியோகிராஃப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய இது நமக்கு தெரியும், ரொம்பவே அழகாக வந்து பண்ணுறவங்க. இதில் என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம வந்து திரும்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மெயினாக வந்து டிஜே ஞானவேல் அவர்களுடைய முந்தைய படமும் சூப்பர் ஹிட், அண்ட் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஜெயிலர் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிறனால வந்து இந்த படத்திற்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆனோன்னா பட்டைய கலப்புன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பேசவும் படும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இந்த குறித்து உங்களுடைய கருத்துக்களெல்லாம் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம். நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் வரப்போது, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.